கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 3 விஷயம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுவும் சம்பளம் கொடுக்காத வேலைக்காரியாக இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, இப்படி எல்லா வேலையும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது விஷயம், அவங்க உங்களோட பிரதிபலிப்பாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சது தான் சமைக்கணும், உங்களுக்கு பிடிச்சது தான் செய்யணும், நீங்கள் நினச்சது மாதிரி தான் அவங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் அதை முற்றிலும் அழிச்சிருங்க. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், புரிதல் இருக்கும். அது தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க, அவங்க நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. பட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுங்க. 3வது விஷயம், ஷீ இஸ் நாட் அ பஞ்சிங் பேக். ஸோ உங்களோட நெகட்டிவிட்டி, உங்களோட கவலை அதெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கான இடம் அவங்க இல்லை. நீங்கள் அடித்தா வாங்கிக்கிறதுக்கும், திட்டினா கேட்டுக்கிறதுக்கும்